நான் உங்கள் கரையன்றான். என்னடா வித்தியாசமாக பண்ணுறேன்னு பார்க்குறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு நான் யூடியூப் பண்ணி. முன்னாடியெல்லாம் ராத்திரியில் தூக்கம் வராத இரவுகளின் வடிகால் கவிதைன்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பேச ஆரம்பிச்சிருந்த கொஞ்சம் நாளாக நிறுத்திட்டேன். இணையருடைய இழப்பு என்னுடைய மீளாத துயரில் என்னை ஆழ்த்திடுச்சு. அதனால் யூடியூப்பில் பண்ணுறதே நிறுத்திட்டு இருந்தேன். ஏறக்குறைய இன்றைக்கி 5வது மாதம்னா போன 10ஆம் மாதம் எங்கள் இணையர் இறக்கின்றார். அந்த இழப்பு ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் பேர் இழப்பாலாம் தெரியல. எல்லாம் ஒரு 3 மாதம் எல்லாம் அக்காங்களாம் இங்கே இருந்தாங்க, சொந்தக்காரங்களாம் வர்றது, துக்கமே சேகரிக்கிறது, பசங்களை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஆனால் ஒரு நாள்பட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் அவங்க என்னுடைய தனிமையே உணர ஆரம்பித்தேன். ஒரு மனுஷன் ஒரு இழப்பை உள்வாங்கிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம் இருக்குது. அதுதான் நம்ம ஒரு 30 வருஷம் நம்ம கூட வாழ்ந்த ஒரு சக மனுஷி, ரத்தமும் சதையுமா இருந்தவோ என் பக்கத்தில் இல்லைன்னும் போது ஒரு அந்த தனிமை, வெறுமை, எனக்கு இது வந்து ஒரு பேரிழப்பான்னு சொல்ல முடியாதுன்னு நான் எனக்குள்ளே நினச்சிட்டு தான் இருந்தேன். நான் என்ன ஒரு 14 வருஷமாக உடம்பு சரியில்லாதவங்க வலியே தாங்க முடியும். 1.5 வருஷமாக இருதய தொந்தரவுனால ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியல. ஒரு உயிர் நம்ம எதிர்க்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுன்றது எவ்வளோ இதுவான விஷயம். அப்புறம் மருந்து எடுத்துக்கல, மன பிரச்சனை, அது இதுன்னு நடந்ததற்கு நான் பொறுப்பாளியாக இருக்க முடியாது. நானும் ஒரு வகையில் தான் இந்த சமூகம், குடும்பம், உறவுகள் எல்லாமே அவங்கள வந்து புறக்கணிச்சதுனால தான் இந்த நிலைமை வந்தது. இது ஒரு அகத்தாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இதுக்குள்ளர நான் போகிறத வந்து தர்ம சங்கடத்தை பலருக்கு ஏற்படுத்தலாம். ஏன்னா அதில் நானும் ஒருவனாக இருக்கலாம். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் மனசு உறுத்தல், குற்ற உணர்வு இதெல்லாம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இந்த சமூகம் எதையுமே பண்படுத்த முடியாது. உறுத்தாத ஒரு விஷயங்களை நீ திருத்தி கொள்ள முடியாது என்பது என்னுடைய சிந்தனை சார்பியல் தத்துவமாக இருக்கிறது. அப்படி தான் இன்றைக்கி வேலையில் குழந்தைங்க கூட போகலாம், குழந்தைங்களுக்கு டூர் போகணும்னு சொல்லிட்டு போன மாதத்தில் முடிவு பண்ணி நானும் முடியாதுன்னு பட்ஜெட்டு பிரச்சனை, ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுதுமான அதெல்லாம் முடிஞ்சிட்டு பண்ணும்போது எதுக்கு சில விஷயங்களை நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னுடைய மேல் மனிதருக்கு என் தொழிற்சாலையில் தகவல் சொன்னதும் இது மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். இது வந்து நீ வந்து இன்டிமேஷன் தான் கொடுக்குற, நீ சஜெக்ஷன் கேட்கல. ஆனால் இந்த என் இணையருடைய இழப்புக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோன்னு அவர் எழுந்த பிறகு அவருடைய நெருக்கம், எனக்குமான நெருக்கம் அதிகமாகிடுச்சின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குழந்தை திடீர்னு பெரிய உடம்பு சரியில்லாத ரொம்ப அவங்க வீட்டுக்காரம்மாலாம் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோடு அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய சஜெக்ஷன்லாம் சொல்லி கூட இருந்து பேசி இப்படியோ பண்ணாங்க. அவன் சில எதிர் துருவங்களாக இருக்கிறவங்க இணை கோடுகளாக இருக்கிறவங்க பிரியறதும் வாழ்க்கையில் சகஜம் தானே. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து தகவல் சொல்லும்போது நீ வந்து ஜஸ்ட்டு இது சஜெக்ஷன் கேட்கல, நீ இன்டிமேஷன் சொல்கிற. இதே ஒரு வார்த்தையை என் தம்பி சொல்லியிருக்கிறார். நீ வந்து இது தகவல் சொல்கிறதுக்காக வர. நான் மிகவும் அதிகமாக நம்புகிற 3 மனிதர்கள் யாருன்னா என்னுடைய மனைவி, என்னுடைய இவர் ஒருத்தர், அப்புறமா பேர் சொல்ல விரும்பலைன்னா, ஏன்னா பேர் சொல்கிறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்றதுக்காக என் தம்பி பேர் சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. என் இணையர் பேர் இதுவும் பிரச்சனை இல்லை. நான் வந்து மனித வள சார்பான சிந்தனையாளம் தான். எந்த வகையிலும் எந்த விஷயத்துக்கும் மனித வளத்தை மேம்படுத்துகிற விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லணும்னு ஒரு குறியீட்டு தான் பேசுகிறேன். ஆனாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், சில வார்த்தைகள் தம்பி சொன்னால் 4 வார்த்தை பேசினா 3 வார்த்தை தப்பாகிடுது. ஆர்கியூமெண்ட்டு தான்
நிறைய ஆர்குமெண்ட் தான். வார்த்தைக்கும் செயலுக்கும், வார்த்தைக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, அதை செயலாக்கி செயலை வந்து ஒரு வடிவம் கொடுத்து அதில் எவ்வளோ சிக்கலும் சிதிலங்களும் இருக்குன்னு பார்த்துங்க. அதான் லேண்ட் தானே. நீ மரணம் வரை இன்றைக்கி 55 வயசு ஆகிடுச்சு. 55 வயசுலேருந்து சாவர வரைக்கும் நான் பாடம் படிச்சுட்டே தான் இருப்பேன். படிக்கிற ஒரு மாணவனாக தான் இருப்பேன். இந்த என்ன அயோத்திதாசரின் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு டி தர்மராஜன் புக்கு, அந்த புக்கு படித்த பிறகு என்ன வாசிப்பு தன்மை ரொம்ப மேம்படுத்தியிருக்கு. அதே மாதிரி அசோகரின் சொல்வோவியம் சொல்லிட்டு ஒரு திறனாய்வு, ஒரு கல்வெட்டுகளை பற்றி ஒரு ஆய்வு, அந்த 2 புத்தகங்கள் என்னை மிக மிக பண்படுத்தி இருக்கிறது. வாழ்க்கையை பற்றி, வாழ்தலை பற்றி. இன்னொரு விஷயம் நான் சொல்லியே அவனுக்கு, ஒருத்தருக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா உடம்பு சரியில்லாத போது ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு என்னுடைய இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் சார் என்ன சொல்கிறார், ஹலோ சார்ண்ணா, என்னப்பா லீவா? இது என்ன மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய இன்சார்ஜ் பொறுப்பாளர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணும்போது என்னப்பா லீவான்னு கேட்குறேன். பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம அப்படி தான் அன்றைக்கி வந்து இருதய பாதிப்புனால எங்கள் வீட்டுக்காரமாக தொடர்ச்சியாக ஒரு 2 வருஷம் கம்பெனி நிர்வாகமும் இது தெரிஞ்சுக்கிட்டு என்னை அனுசரித்து தான் போனாங்க. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அப்படி தான் நான் சில நேரத்தில் டக்குன்னு நினச்சிட்டு யோசனை பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு எதுவுமே பேச முடியாமல் ஆமாம் சார் சொல்லிவிட்டு யோசனை பண்ணியிருப்பேன். அவ்வளோதானா. ஒரு இன்சார்ஜுக்கும் இன்சார்ஜுக்கும் எனக்கான தொடர்பு அவ்வளோதானா. லீவு லெட்ரு கதிர் கேட்குறது அதே சூழல் தான் இன்றைக்கி வஞ்சிமுத்து சார்கிட்டையும் வந்தது. சாரி பேர் சொல்ல வேண்டிய வச்சு அவர்கிட்டையும் அந்த சூழல் வந்தது. ஏன்னா தகவலை மட்டும் சொல்கிறதுனாலையும் நம்ம கலந்தாய்வு செய்வதனால இருக்கிற சிக்கலின் தீர்வுகள் வந்து மிக மிக நுட்பமாக இருக்குது. எனக்கு ஒரு மனவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால தான் நான் அதிலிருந்து விலகிருந்தேன். ஆனாலும் அவங்க கஷ்டத்துக்கு உதவணுன்றது என் அடிப்படை கூறு. ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வாழ்ந்துன்னு இருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய வாழ்க்கை, இந்த கேமரா முன்னாடி நின்று பேசுறது, புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறது, எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்க அந்த நிறுவனம் போட்ட ஒரு கொடுக்குற தொகை தான். அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு செய்வோம். ஏன்னா கஷ்டத்தில் உதவும் போது மனிதர்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி அவரே சொன்னார், அவர் மனசு விட்டு பேசினார். இன்றைக்கி ஒரு ஹெல்ப்பர் கூட இல்லை, இருக்கிறவங்கள வச்சு நேர்ந்து நிறைய 5 வீட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன், என் கஷ்டம் தெரிஞ்சிக்கல நீங்கன்ற மாதிரி பேசினார். அவர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து படிக்கிறதையே ஒதுக்கி வச்சுட்டு நான் 14 மணி நேரம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாத்தையுமே என்னை நான் திறந்திருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி புரியலனாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு புரியும். நான் வந்து இன்றைக்கி வந்து பதப்படத்தான் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றது தான் உண்மை. நான் எங்கேயோ ஏதோ சொல்ல வச்சு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கிற பாரு. அப்புறமா அந்த இது அயோத்திதாசருடைய சொல்லோவியங்கள் என்ன இது பண்ணுது. அதுக்காக நான் வந்து என்னுடைய வாசிப்பு தளத்தை அதிகப்படுத்தி மேம்படுத்தி காட்டியவர்களை பாவையை சொல்லக்கூடிய வெங்கடேசன் முக்கியமானவராய் கருதுகிறேன். அதுக்கப்புறம் அந்த குழு ஒவ்வொருத்தரும் இணக்கமான மனிதர்கள். அவர்களுக்காக நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு என் வாழ்க்கை தளத்தை விரித்து கொண்டு எல்லாருக்கும் நல்லா செஞ்சுட்டு ஒரு கடன் இல்லாத மனிதனாக சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலையன்பன். ஓகே ரைட்.